கண்ணியத்துக்குரிய கணவன்களே, எங்களை சல்லி செலவழிக்கிற இடம். இஸ்லாத்துக்கு சல்லி செலவழிக்கிறாத்தாலதான் வெள்ளை வேணும் கருப்பு வேணும் அள்ளி கொண்டு போறான். இன்றைக்கு கல்யாணங்கள் எங்களுக்கு வெஸ்டர்ன் செய்யணும், ஆனா புரியும் இல்ல. இஸ்லாம் இதீனா, இஸ்லாம் இல்லாத மார்க்கத்தை பெருசா எடுக்கிறோம். முடிவு என்ன? கல்யாணம் பேருக்கு ரெஜிஸ்டர் மட்டும் பள்ளியில, ரெஜிஸ்டர் மட்டும் ஃபாத்தியாவோட. ஆனா ஹோட்டல்ல கல்யாணம், இங்கல ரெஜிஸ்டர் மஜ்லிஸ், முன்னால பார் திறந்து, பாருக்கு முன்னால கபில்து நிக்காஹா பியரா. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஜர் இவர் கபில்து நிக்காஹான்ற அதே ஹோட்டல்ல பார்ல அந்த ஒருத்தன் பியரத்தா வைனத்தான்ற. போற உலமாக்களும் துஆ ஓத வேண்டிய நிலைமை. யோசிச்சு பாருங்க, கல்யாணம் பரக்கத்தாகுமா? குடும்பங்கள்ல சின்ன இல்லாம கல்யாணம் முடிச்சு கொடுக்க வக்கு இல்லாம குமர்கள் கிளவியாகிட்டு இருக்குது. இவங்க லட்சக்கணக்கில் காடுக்கும் பாருக்கும் ஹோட்டலுக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்நியர்கள் கோடிக்கணக்கான பணம் வச்சு கொண்டிருந்து கல்யாணத்துக்கு 50 பேர் 100 பேர். எங்கடவங்க லட்சக்கணக்கில் பணத்தை வச்சுட்டு கல்யாணத்துக்கு 500 பேர் 550 பேர். அல்லாஹ் பாதுகாக்கணும். சோதனை வருமா மாட்டிச்சா? கண்ணியத்துக்குரிய கணவன்களே, இதே அமைப்புல தான் இன்றைக்கு நாங்க முன்னோக்கி கொண்டிருக்கிற. அல்லாஹ் பாதுகாக்கணும். இளந்தாரி பொடியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சேர்மார் பயந்து கொண்டிருக்கிற டேட் ஆன் வேலண்டைன் டேஸ். பரங்கியண்ட பெருநாளை கொண்டாடியாச்சு, இப்ப பரங்கியட வாப்பாவையும் கொண்டாந்தாச்சு. வேலண்டைன் டேஸ் என்ன யாருக்கு வந்தது? வேலண்டைன் ஃபாதருக்காக வந்தது. எந்த அளவுக்கு அவங்களே சொல்றாங்க வேலண்டைன் டே இது எங்கட ஃபாதர், அதாவது தமிழ்ல சொல்லணும்னு சொன்னால் ஃபாதர் வேலண்டைனுடைய பெருநாள், அவருடைய ஞாபகார்த்தத்தினம். சும்மா மிம்பர்ல இது கேட்கிறான். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, கட்டம் ஓதோனமா ஓதாததா அது உங்களோட இஷ்டம். ஆனா அதே நேரத்துல எங்கட பாப்பா மௌத்தா போறதுக்கு ஓதோனமா ஓதேல் மாட்டா. 2 புள்ள 2 சைட்ல, 2 புள்ள 2 சைட்ல போட்டி. கத்தம் கூடும் கத்தம் கூடாது, கூடும் கூடாது எங்கட இஷ்டம், அது இல்ல பிரச்சனை. ஆனா ஃபாதர் கத்தத்தை நானா தம்பி சேர்ந்து கொண்டாடுறேன். யாரோ போன வேலண்டைன் ஃபாதர், அவனுடைய கத்தம், அவன் செத்த நாள், அதுக்கு நாங்க கொண்டாடுறோம். என்னது வேலண்டைன் டேஸ். பக்குவமானவங்க, எந்த அளவுக்கு பள்ளியோட இருக்கிறவங்க, கல்யாணம் முடிச்சவங்க பொண்டாட்டிமாரு கொண்டு கொடுக்கிறேன். ஏண்டா நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் தானே. வேலண்டைன் டேஸ் கார்டு கொடுக்கிறது சில பேருக்கு ஹராம், ஆனா ஆர்னமெண்ட்ஸ் கொடுக்கிறது ஹலால். கண்ணியத்துக்குரிய கணவன்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். வாலிபர்கள் விளங்கிக்கோங்க, இஸ்லாத்துல இந்த மோசமான இல்லீகல் அஃபேர்ஸ், ஆம்பளை பொம்பளை தொடர்பு ஒருமிக்க கலந்து உட்கார்றதுக்கு இஸ்லாத்துல இடம் இல்ல. இதுல வேற காதல் கீதல் வந்தா பட்ட ஹராம். இது ஒரு சைட்ல. இது போறதுக்கு கல்யாணம் முடிச்ச ஸ்ரீதேவிகளும் மனைவிமாருக்கு ஃபாதர் பிறந்த நாளுக்கு ஏன் மனுஷிக்கு நான் கிஃப்ட் கொடுத்தேன்டா, உம்மா வெள்ளக்காரியா வாப்பா வெள்ளக்காரனா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இது கண்டி பஜார் என்றதெல்லாம் நான் சொல்றேன். பேமெண்ட் வியாபாரிகள் கோவிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, எது விற்கிறது ஹராமோ அதை விற்கிறதும் ஹராம். கடை வச்சுக்கிறவங்க கோவிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, பாவிக்கிறது ஹராம் என்றால் விற்கிறதும் ஹராம். சாராயம் குடிக்கிறது ஹராம், விற்கிறது ஹராம். சிகரெட் குடிக்கிறது ஹராம், விற்கிறது ஹராம். ஒரு ஃபாதருடைய சேதிக்கு வேலண்டைன் டேஸ் கொம்பரு புள்ளேலும் இளந்தாரி புள்ளேலும் சீரழியக்கூடிய ஒரு நிலை. யூனிவர்சிட்டியில கம்ப்ளைண்ட், ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட், கேம்பஸ்ல கம்ப்ளைண்ட், கவர்மெண்ட்ஸ்ல கம்ப்ளைண்ட். என்ன லெட்டர் கொடுத்தான், பூ கொடுத்தான், காயிரம் கொடுத்தான் என்று. இந்த ஒரு துஷ்பிரயோகமான கட்டத்துக்கு நாங்க எப்படி ஹராம் என்று ஃபத்வா கொடுக்கிறோமோ இதே ஹராம் தான். அத்தாலு அல ஷர்ரி, கெடுதிக்கு காரணமாகிறது ஹராம். எனவே நீங்க ஆர்னமெண்ட்ஸ் விக்கிறது யோசிச்சுக்கோங்க, எதுக்கு விக்கிறோம்? ஒரு ஃபாதர் பிறந்த நாளை கொண்டாட்டத்துக்கு விக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க அந்த நேரத்துல சொல்லல, டிசம்பர்ல சந்தர்ப்பம் கிடைக்கல. எங்கட நிறைய முஸ்லீம் புள்ளேல், ஏன் பாப்பா நீங்க ரத்திஞ்சாவை பான புருஷன் பேமெண்ட்ல போட்டு விக்கிறீங்க? இஸ்லாத்துக்கு எதிரான விஷயம். அந்நிய மதத்தருடைய கலாச்சாரமா இல்லையா? அதை வித்து ராஜா நாங்க பேமெண்ட்ல வியாபாரம் பண்றவங்க கடைக்காரவங்க கோச்சு கொள்வானோம். நீங்க ஃபேனை போட்டு ஏசில உட்கார்ந்து இருப்பீங்க, ஆனா பேமெண்ட் வியாபாரிகள் வெள்ள 8 மணில இருந்து ராவ் 5 மணி மட்டும்
கத்தி கத்தி வெயில்ல காஞ்சி காஞ்சி வியாபாரம் பண்றவங்க, அதனால நான் அவங்கள டார்கெட் பண்ணி பேசுறேன். வியாபாரிகள் யோசிங்க ராஜா, வெயில்ல கத்தி கத்தி வேர்வை சிந்தி உங்களோட பொஞ்சாதி பிள்ளைக்கு தானே கஷ்டப்படுறீங்க. இந்த சம்பாதிப்ப ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்காக வேண்டி ஹராத்துல கொண்டு போய் கொடுக்கணுமா? அல்லாஹ் ரிஸ்க் அளக்கிறான். யோசிங்க, ஜனவரியில இருந்து நவம்பர் மட்டும் ரிஸ்க் அளத்த அல்லாஹ் தான் டிசம்பர்ல எங்களுக்கு ரிஸ்க் அளக்கிறது. டிசம்பர்ல ரத்திஞ்சா வச்சு சம்பாதிக்க வானம். ஜனவரில இருந்து பிப்ரவரி மட்டும் ஒரு வருஷம் எங்களுக்கு ரிஸ்க் அளந்த அல்லாஹ் தான் இந்த பிப்ரவரியில எங்களுக்கு ரிஸ்க் அளக்கிறது. ஓணமன் ஸ்விக்க வானம், குறிப்பாக வேலண்டைன் டேஸ்க்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதை விட்டுருவோம். இந்த கலாச்சாரம் மீக்கும் வரைக்கும் எங்களுக்கு சோதனை தான்.